குடிசைகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடுகளை கட்டித் தருவது நமது திட்டம். அன்புள்ள முதல்வருக்கு அருட்செல்வன் எழுதுவது அழகான வீட்டுக்கு நன்றி என்றும் ஒழுகாத வீட்டுக்கு நன்றி. திருவொற்றியூரில் புதிய பேருந்து வழித்தடங்கள் துவக்க விழா. வணக்கம். திமுக செய்திகள். திருவொற்றியூர் பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்து வழித்தடங்களை மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் KPP சாமி அவர்கள் துவக்கி வைத்து உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஊழியர்களும் நகர செயலாளர் திமு தனியரசு அவர்களும் நகரமன்ற உறுப்பினர் KP சொக்கலிங்கம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நம்முடைய திருவொற்றியூர் பேருந்து நிலையம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக நெருக்கடி மிகுந்த அடர்வு மிகுந்த நகரமாக இருக்கக்கூடிய நம்முடைய திருவொற்றியூர் நகரில் திருவொற்றியூர் பேருந்து நிலையத்தினுடைய சேவை மிக மிக தேவை என்கின்ற வகையில் நம்முடைய திருவொற்றியூர் நகரில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய தொழிலாளர் தோழர்கள், பாட்டாளி வர்க்கத்தினர், உழைப்பாளிகள் என்று பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பிழைப்புக்காக நம்முடைய திருவொற்றியூர் நகருக்கு வருகை தந்து அவர்கள் பல மாவட்டங்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருந்து திருவொற்றியூருக்கு குடிபெயர்ந்து அதன் வாயிலாக திருவொற்றியூரிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற நிலையிலேயும் திருவொற்றியூரிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு வேலைகளுக்கு செல்லுகின்ற நிலையிலேயும் பேருந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்து வருவதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். அந்த வகையிலே எப்படி தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு தமிழகம் ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறதோ, தமிழகத்திற்கு போக்குவரத்து துறையில் நம்முடைய திருவொற்றியூர் ஒரு முன்மாதிரியாக விளங்குகின்ற ஒரு நகரமாக, தொகுதியாக விளங்கி வருவதை நாம் எல்லாம் நன்கு அறிவோம். தமிழகத்தின் வரலாற்று முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களுடைய அன்பு மகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக விளங்கக்கூடிய கவிஞர் கனிமொழி MP அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து 30 லட்சம் ரூபாயும், என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து 20 லட்சம் ரூபாயும் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பேருந்து நிலையம் சரி செய்யப்படாமல் இருந்த அந்த குறையை இங்கே உள்ள போக்குவரத்து ஊழியர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்று, நம்முடைய திருவொற்றியூர் தொகுதியில் இருக்கக்கூடிய பயணிகளுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு ஒரு தலை சிறந்த முறையிலே அது இந்த பேருந்துடைய அந்த கீழ்த்தளமாக இருந்தாலும், மேலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஓடுகளாக இருந்தாலும் மிக சிறப்பான முறையிலே செப்பனிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய முதல்வர் ஐயா கலைஞர் அரசு மட்டும்தான் இதை போன்ற சரித்திர சாதனைகள் ஏற்படும்.